பொதுவாக நம்ம இந்த உலகத்தை பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் 3 விதமான குணங்களை உடையவர்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்ப்போம்னா, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவங்கள மிருக குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீமைக்கு பதிலாக தீமை செய்கிறவங்கள மனித குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவங்கள தெய்வீக குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட தெய்வீக குணமுடையவராய் அப்படியே சிலுவையில் தீமைக்கு பதிலாக எத்தனையோ பேர் தீமை செய்த போதிலும் அதை நன்மையாக மாற்ற சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அதே போல வல பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளன், அவன் உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் தீமையை தான் செஞ்சான், ஆனால் இறுதி நொடிகளில் அப்படியே தெய்வீக குணத்தை உடையவனாக மாறினான் என்பதை பற்றியும், இன்னொரு பக்கம் இடப்பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்தீங்கன்னா இறுதி வரையிலும் அதே தீமை தான், அதே மிருக குணம்தான், அதே மனித குணத்தை கொண்டு அப்படியே தாழ்த்தப்பட்டதையும் குறித்து நம்ம சற்று நேரம் சிந்திக்க போகிறோம். இந்த 2வது வார்த்தையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 நற்செய்தியாளர்களுமே இயேசு கிறிஸ்துவோட மரணத்தின் செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அதில் லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் லூக்காவில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் என்ன அப்படின்னா, லூக்கா 23:43 வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற வசனம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சிலுவை இருக்குது. 3 சிலுவை இயேசு கிறிஸ்து இருக்காங்க. இந்த உலகத்தோட நடு மையம் எது, அதாவது கரெக்டான அந்த சென்டர் பாயிண்ட் எது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சி செய்யும்போது அவங்க கண்டுபிடிச்சது தான் கொல்கதா மலைமேட்டில் இருக்கிற இந்த கபாலஸ்தலங்கிற இடத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அந்த இடம்தான் நம்ம உலகத்தோட நடு மையம். அந்த நடு மையத்தில் தான் இயேசு கிறிஸ்து தொங்கி கொண்டிருக்கிறாரு. வலது பக்கத்தில் ஒரு கள்ளன் இருக்கான். அந்த கள்ளனோட பெயர் என்ன அப்படின்னா டிஸ்மாஸ், DISMAS, டிஸ்மாஸ் அப்படின்ற கள்ளன். அதாவது அவர் தான் மனம் திரும்பின கள்ளன் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடது பக்கத்தில் ஒரு கள்ளன் இருக்காரு. அந்த கள்ளனோட பெயரை பார்த்தீங்கன்னா கெஸ்டாஸ், GESTAS, கெஸ்டாஸ். இவர் தான் கடைசி வர மனம் திரும்பவே இல்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 27வது அதிகாரம் 38 சொல்லப்பட்டிருக்கு 2 பேருமே கள்ளர்கள். லூக்கா 23:32 சொல்லப்பட்டிருக்கு 2 பேருமே குற்றவாளிகள். மார்க் 15:32 சொல்லப்பட்டிருக்கு 2 கள்ளர்களுமே, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும், ப்ளூரல்ல இருக்கும், அறையப்பட்டவர்களும் 2 கள்ளர்களுமே இயேசுவை நிந்தித்தார்கள். அப்போ எனக்குள்ளாடி ஒரு கேள்வி வந்துச்சு, 2 பேருமே இயேசுவை நிந்திச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கும்போது 2 பேருமே குற்றவாளி தான், 2 பேருமே கள்ளர்கள் தான், 2 பேரும் இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனாலும் அவங்க அந்த வேளையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. 2 பேருமே சிலுவையில் வச்சு அவரை நிந்திக்க தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் எப்படி அந்த ஒரு கள்ளனுக்குள்ளாடி மட்டும் ஒரு மன மாற்றம் வந்து அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்து, அப்போ தான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது ஒரு காரியத்தை தேவன் எனக்கு தெளிவுபடுத்தி தந்தார். என்ன அப்படின்னா, இந்த நடுவில் ஏசப்பா இருக்காங்க, 2 பக்கம் 2 கள்ளர்களும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நிந்திக்கிறது இயேசுக்கு கேட்கும், இயேசு பேசுறதும் இவங்க 2 பேருக்குமே கேட்கும். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ முதலாவது தேவன் சொல்லுவார்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த ஒரு ஜபம், அந்த ஒரே ஒரு ஜபம், ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது ஒரு கள்ளனை, இந்த வலது பக்கத்தில் இருந்த அந்த டிஸ்மாஸ் அப்படின்ற அந்த கள்ளனை மனம் திரும்ப செய்தது. தேவ ஜனமே, நீங்க அநேக நாள் யாருக்காகவோ ஜபித்து கொண்டிருக்கலாம். ஜபம் ஒரு நாளும் வீண் போகாது. ஒருவேளை பதில் வராதது மாதிரி இருக்கலாம், வரலன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, தேவன் ஏதோ ஒன்று உங்களுக்கு பெஸ்டா தரப்போறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஜபம், அவருடைய ஒரு ஜபம், அந்த தனி நபரின் ஜபம் அந்த கள்ளனுக்குள்ளாடி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இதுல கூட நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஒரு கள்ளனை பார்த்தீங்கன்னா நிந்திக்கிறான், இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் சிந்திக்கிறான். இந்த சிந்திக்கிற கள்ளன், இந்த இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் அவரை நிந்திச்சுட்டே இருக்கான். அவனுக்கு இன்னும் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்குள்ளாடி இருக்கிறான்னு சொல்கிறான். நீர் கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறான். ஆனால் அந்த வல பக்கத்தில் இருக்கிற அந்த கள்ளன் அப்படியே அவனை கடிந்து கொள்கிறான். அவனை அப்படி கடிந்து கொண்டு சொல்கிறான், நாமோ நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, நாமோ அதிக பாவங்கள் செஞ்சுருக்கோம், அதனால தான் நமக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு, அதனால தான் இந்த தண்டனை, இந்த நியாய தீர்ப்பு. ஆனால் இவரோ எதுவுமே
ஏன் செய்யலை அப்படின்னு சொல்கிறான். இப்படி அவன் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை தாழ்த்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடுகள் எல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கான். இந்த 2 கள்ளரும் இயேசு கிறிஸ்துவ மாதிரி அடிக்கப்படலை, அதே அவரை மாதிரி குற்றுயிராக்கப்படலை. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறாரு. அப்படி அவருடைய ரத்த நாணங்கள்லாம் அப்படி வெடிக்குது, கடைசி சொல் ரத்தம் வரைக்கும் அப்படி சிந்திட்டே இருக்கு. அவ்வளோ பாடுகள் மத்தியில தான் அப்படியே சிலுவையில இருந்து சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்றதை கேட்கும்போது இவனுக்குள்ளாடி ஒரு மாற்றம் வருது. அவன் அப்படியே தன்னை தாழ்த்துறான். தாழ்த்துறது மட்டும் இல்லை, அப்படியே இயேசுவிடம் கேட்குறான், ஆண்டவரே ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு கேட்குறான். அவன் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவன் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவனுடைய நிலையை முதலாவது சிந்திக்கிறான். 2வது அப்படியே அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். 3வது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான். தேவ ஜனமே, லூக்கா 22வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சம்பவம். இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் பார்த்து சொல்லுவார், நீங்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே கேட்பாங்க, ஆண்டவரே நீர் எங்கே செய்யப்பா சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் போப்போ போய் பாரு அப்படின்னு சொல்லலை, அழகாக சொல்லுவார், நீங்கள் அப்படியே பட்டணத்துக்குள்ளாடி போங்க. பட்டணத்துக்குள்ளாடி போகும்போது தண்ணீர் கூட எடுத்துகிட்டு ஒருத்தர் உங்கள் எதிரில் வருவார். அவர் பின்னாடியே போங்க. போகும்போது அவர் ஒரு வீட்டுக்குள்ளாடி போவார். அந்த வீட்டு எஜமான்ட்ட சொல்லுங்க, இப்படி எங்க போதகர் சொன்னார், இப்படி பஸ்கா ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னான்னு சொல்லுங்க. அவன் உடனே உங்களை மேல் வீட்டு அறைக்கு கூட்டிட்டு போவான். அங்கே போய் கம்பளம் முதலானவைகளை விரிக்கப்பட்ட இடத்தை காமிப்பான். அந்த இடத்துல நீங்க ஆயத்தம் பண்ணுங்கன்னு அடுத்த வசனம் சொல்லும். அவர் சொன்னபடியே கண்டு கொண்டார்கள். ஆம் தேவ ஜனமே, நீங்க முழுவதுமாய் 100% அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவருடைய சித்தம் என்ன என்பதை முழுமையமா காட்டி தருவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற A to Z வரைக்கும் அவர் அழகா உங்களுக்கு காட்டி தருவார். இந்த இடப்பக்கத்தில் இருந்த கள்ளன் செய்த தவறு என்ன தெரியுமா? அவன் அவனுடைய பாவத்தை குறித்து மனம் வருந்தவே இல்லை, மன்னிப்பு கேட்கவும் இல்லை. ஆனா அந்த வலப்பக்கத்தில் இருந்த குற்றவாளி மனம் வருந்தினான், மனம் திரும்பினான். அதுதான் அவனுடைய ரட்சிப்புக்கு, அவனுடைய நித்திய ஜீவனுக்கு வழியாக மாறினது. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம். நம்ம அழகா அதை பிரித்து வேற பேசுகிறோம். சின்ன தவறு பெரிய தவறு. வேதம் சொல்லுது, நீ ஒரு ஆளை இச்சு விட பார்த்துட்டனாலே எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லுது. நம்ம சின்ன தவறு பெரிய தவறுன்னு அதை பிரித்து வேற வைக்கிறோம். அடிக்கடி அந்த பாவத்தை நினச்சி மனம் வருந்துரும். ஆனால் அந்த பாவத்தை விட்டுவிட நமக்கு மனம் இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கை இன்னும் தழைக்கல, இன்னும் செழிக்கல, இன்னும் தடைகள், இன்னும் தாமதங்கள். வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யார் பாவம் செய்தாலும், யார் சாபத்தில் இருந்தாலும், இன்னைக்கு போதகர் ஜெகோல் அழகா சொன்னான், பிள்ளை சொன்னா, என்ன பாவம் சாபமா இருந்தாலும் எல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்டாயிற்று. ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, அதை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு மனம் திரும்பும் போது நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். இந்த நாளிலும் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த கள்ளனுடைய 3 விதமான பார்வையை நான் பார்த்தேன். முதலாவது, இந்த கள்ளன் அவரை ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். அவ்வளோ நாள் அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த உலக மனிதங்களை தான் பாஸாக வச்சிருப்பான், இல்லைன்னா அவங்கள தான் ஹீரோவாக வச்சிருப்பான். ஆனால் அந்த சிலுவையில் அவர் தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்த உடனே அந்த டிஸ்மாஸ் அப்படின்ற கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவரே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம், நான் உமக்கு அடிமை அப்படின்னு சொல்றான். அவ்வளவு நாள் அவன் உலகத்துக்கு அடிமைப்பட்டிருக்கான். ஆனா அந்த சிலுவை காட்சியில் வரும்போது அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய் ஆண்டவரே அப்படின்னு நோக்கி கூப்பிடுறான். முதலாவது இந்த கள்ளன் இயேசுவை எப்படி பார்த்தான் தெரியுமா? அவர்தான் ஆண்டவர், அவர்தான் உலக இரட்சகர் அப்படின்னு பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். இன்னைக்கும் தேவ ஜனமே, நீங்க ஏதோ ஒரு கட்டுல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்துல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சாபத்துல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நன்மை செய்ததுனால மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம். ஆனா தேவன் எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் நீங்க ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு வாழ்வை தர வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த கள்ளன் அப்படி கூப்பிடுறான், அவரை ராஜாவாக பார்க்கிறான், அவரை ராஜாவாக பார்க்கிறான். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்ப அவனுக்கு தெரியுது, அவனுக்கு ராஜ்யம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அதுல ராஜான்னு ஒண்ணு இருப்பாரு. அந்த ராஜா ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவரை அவர் ராஜாவாக பார்க்கிறார். இன்னொன்னு, அவருடைய சிலுவையின் மேல ஒரு பலகை வச்சிருந்து, அது கிரீக், லாட்டின், ஹீப்ரு, எப்ரேயம்,
லத்தீன் கிரேக்க மொழியில 3 மொழியில அதை வச்சிருப்பாங்க. நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு போர்டு இருக்கும். அதை பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், மெய்யாகவே இவர் ராஜா தான், கண்டிப்பா இவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கு. அந்த ராஜ்யத்தில் வரும்போது இந்த ராஜாவை நோக்கி கூப்பிட்டா எனக்கு வாழ்வு கிடைக்கும்னு நம்பிக்கையோட சொல்றான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளுன்னு. 3வது பாத்தீங்கன்னா அந்த கள்ளன் இயேசுவை எப்படி பார்த்தான் தெரியுமா? நித்திய ஜீவனுக்கு போகிற வழியாக அவரை பார்க்கிறான். வேதாகமத்திலே யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அப்ப தெரியுது, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கான வழி யாருதான்? ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு நம்பிக்கையில கூப்பிடுறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு. நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல குணாதிசயம் ஒன்று இருக்கு. யோவான் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அநேகர் அவருடைய அற்புதங்களை கண்டு அவரை விசுவாசித்தார்கள். ஆனால் தேவன் எல்லாருடைய மனதின் ஆழத்தை அறிகிற தேவன், உள் மனதின் ஆழத்தை அறிகிற தேவன். எல்லாரையும் நம்பி இணங்கல்ல, மெய்யாக விசுவாசங்களை மட்டும்தான் அவர் நம்பினாரு. இப்பவும் அந்த கள்ளனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவன் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை பார்த்து உடனே சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த பரதேஸ் அப்படின்றது ஒரு பெர்ஷியன் வேர்டு. இந்த பரதீஸ் அப்படின்றது ஒரு பெர்ஷியன் வேர்டு. எப்பவுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பரதேசு வேற, பரதீசு வேற, பாதாளம் வேற, பரலோகம் வேற, நரகம் வேற. இந்த பரதேஸ் அப்படின்ற இடம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு குளிர்ச்சியான ஒரு அருமையான இடம். நம்ம எல்லாம் மரித்த உடனே பரிசுத்தவான்களா இருக்கவங்க, நீதிமான்களா இருக்கவங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க முதலாவது எங்க திரும்ப போவாங்க? இந்த பரதேசில் போய் இளைப்பாரி கொண்டு இருப்பாங்க. மற்றபடி உள்ளவங்க, தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்தவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா பாதாளத்திலிருந்து கஷ்டப்பட்டு அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய 2வது வருகைக்கு அப்புறமாட்டு ஒரு நியாய தீர்ப்பின் காலம் ஒன்று வரும். அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல தான் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு இந்த பரதேசில் இருந்தவங்க எல்லாரும் எங்க போவாங்க அப்படின்னா பரலோகத்துக்கு போவாங்க. பாதாளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னா நரகத்துக்கு போவாங்க. ஆம் தேவ ஜனமே, இப்பொழுது நம்ம பார்த்தோம் இந்த 3 மனிதர்களுள்ளாடி 3 விதமான குணாதிசயங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்மாஸ் அப்படின்ற கள்ளன் சிந்தித்தான், தன்னை தாழ்த்தினான், தன்னை ஒப்புவித்து அழியாத மீட்பை பெற்றுக்கொண்டான். இடது பக்கத்தில் இருக்க கள்ளனை பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்டாஸ் அப்படின்ற கள்ளனை பார்த்தீங்கன்னா நிந்தித்தான், கடிந்து கொள்ளப்பட்டான், தன்னை ஒப்பு கொடுக்க மனதில்லாததினால் ஆத்தும மீட்பை, முழுவதுமான ரட்சிப்பை, பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை இழந்து போனான். நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களும் இதுல வேறுபட்டதாய் காணப்படுகிறது. நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஜெனரல் சொல்லுவாங்க, மிலிட்ரி ஹெட். அவங்க ஒரு முறை அந்த மிலிட்ரி கேம்பில் இருக்கும்போது அங்கிருந்த ஒரு மிலிட்ரி சோல்ஜரை அவர் கவனிச்சுட்டே இருந்தார். இந்த சோல்ஜரோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 3 வேளை தானியேல போல ஜெபிப்பாங்க. காலையில், மத்தியானம், இரவு எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு தன்மை உள்ளவராக இருந்தார். இது அந்த ஜெனரலுக்குள்ளாடி பயங்கரமான அவர் மேலே ஒரு பொறாமை வருது, அவர் மேலே ஒரு எரிச்சல் வருது. என்ன இவன் எப்போ பார்த்தா முழங்கால நிற்கான், எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிக்கிறான், இவனை ஏதாவது செய்யணும்னு அவர் நிறைய வழியை பார்க்கிறாரு. ஆனால் ஒரு வழி அவருக்கு அகப்படாமல் இருக்கும்போது ஒரு நாள் பயங்கரமான மழை. அந்த மழையில் ஜெனரல் ஒரு இடத்துல இருந்து வரும்போது அவருடைய காலில் போட்டிருந்த அந்த பூட்ஸ், அந்த ஷூ ஃபுல்லு சேரும் சகதியமாக ஆயிரும். கோபத்தோட யாராவது அந்த ஷூவை கலத்தி க்ளீன் பண்ண மாட்டாங்களான்னு பார்க்கும்போது இங்கே இவர் முழங்கால நிற்பார். அதை பார்த்த உடனே இன்னைக்கு தான் சமயம் கிடச்சி, ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னு நேர் அவருடைய அறைக்குள்ளாடி போய் அவரை மிதின்னு போட்டு அந்த சோல்ஜரை மிதிப்பார். எவ்வளோ தூரம் மிதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டு மிதிச்சுட்டு அவர் கோவம் தீர்ந்த உடனே வெளியில் போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் எந்திரமா பண்ணுவார், எழும்பி போய் அந்த இரவு வேளையில் அவரோட ஷூ வெளியில் இருக்கிற பார்த்து அதை நீட்டாக கழுவி, அவர் அதை க்ளீன் பண்ண ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் எடுத்து அதை நீட்டாக பாலிஷ் பண்ணி வைப்பார். அடுத்த நாள் காலையில் அவர் தன்னுடைய அறையை திறந்து பார்க்கும்போது தன்னுடைய அந்த ஷூ புதுசாக அழகா இருக்கிற பார்த்து இது யார் இப்படி செய்தான்னு விசாரிக்கும் போது இந்த சோல்ஜர் தான் செய்தான்னு கேள்வி போட்ட போது அவருக்கு மனசு உடஞ்சிரும். உடனே அந்த சோல்ஜரை கூப்பிட்டு கேட்பாரு, நான் நேற்று உனக்கு இவ்வளோ அடிச்சேனே உனக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்கும்போது அவர் சொல்வாரு, நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஜெபிக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நன்மைக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீமைக்கு நன்மை செய்கிற தெய்வீக குணமுடையவர். அந்த தெய்வீக குணத்தை தான் நான் பின்பற்றுகிறேன். என்னுடைய இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். அவர் எனக்கு கற்று தந்ததை நான் பின்பற்றுகிறேன். அவருடைய மரணம் வரையிலும், இறுதி வரையிலும் அவருடைய அன்பு மாறவே இல்லை. அந்த அன்பை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன்னு சொல்லும்போது அந்த ஜெனரல் மனம் திரும்பியதாக ஒரு பத்திரிகையில் நான் பார்த்தேன்.
அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளும் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஏசுநாதரை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில அவருடைய குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்காரு. அவரை நிந்திச்சாங்க. அந்த கள்ளன் வந்து கேட்டோன்னே, கொஞ்சம் முன்னாடி தானடா நீ என்னை நிந்திச்ச, இப்போ நீ என்கிட்ட வந்து ராஜ்யத்தை வேற கேட்கறியா அப்படின்னு கேட்கல. அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ரொம்ப பொறுமையா இருந்து அவனுடைய உள்ளத்தின் அடியாழத்தை பார்த்து ரட்சிப்புக்குன்னு ஒரு வழி அவனுக்கு காமிச்சு கொடுத்து அதன் வழியாக அவருடைய வார்த்தையின் வழியாக அவனை ஆதாயப்படுத்தி கொண்டார். இன்னைக்கும் நம்ம அநேகரை ரட்சிப்புக்குள்ளாடி நடத்தணும்னா நமக்கு எது தேவை தெரியுமா? ஒன்று ஜெபம், ரெண்டாவது நம்முடைய வார்த்தை, மூன்றாவது நம்முடைய கிரியை. இந்த மூன்று சரியாக இருக்கும்னா நம்ம அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தலாம். தேவ ஜனமே, இந்த நாளிலும் நீங்கள் வந்திருப்பீங்க அநேக வேதனைகளோட, அநேக பாரத்தோட இந்த இடத்துல வந்திருப்பீங்க. இன்றைக்கு தான் அந்த நாள், இன்றைக்கு தான் உங்களுக்கு ரட்சணித்தியனா நாள், இன்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலையான நாள். இந்த பரதேசை போன்ற இந்த தேவாலயத்துக்குள்ளாடி நீங்கள் வந்திருக்கலாம். இந்த நாளில் தேவன் உங்களை நினைத்தருள போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி, அப்பா இந்த நாளிலும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா, அந்த சிலுவையில் நீங்கள் கூறின வார்த்தை இன்று எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்பா எங்களை நினைத்தருளுங்கப்பா, எங்களை நினைத்தருளுங்கப்பா. எங்க வாழ்க்கையில அப்பா எத்தனையோ விதமான துன்பங்கள், எத்தனையோ விதமான போராட்டங்கள், அப்பா எத்தனையோ விதமான வேதனைகள், அப்பா எத்தனையோ தீமைக்கு பதிலாய் நேசப்பா நன்மைக்கு பதிலாய் தீமைகள். தேவனே எங்களை நினைத்தருளுங்க அப்பா. நாங்கள் ஒருவேளை மனமுடைந்து இந்த இடத்துல யார் யார் வந்திருப்பாங்களோ, யார் யார் கட்டப்பட்ட நிலைமையில வந்திருப்பாங்களோ, அப்பா நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, நீர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அப்பா கட்டப்பட்டவருடைய வாழ்க்கையில இருக்க கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா, அடிமைத்தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என்ன காரியத்திற்கு நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அன்று அந்நாளை நினைத்த தேவன் அப்பா இவர்களை நினைத்தருளுவீராக. இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. யார் எங்களை இந்த கட்டிலிருந்து விடுவிக்க கூடும் என்று அப்பா இந்த இடத்துல கண்ணீரோடு வந்திருக்கிற ஜனத்திற்கு தேவனே நீ ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. இந்த நாளோடு அப்பா அவருடைய கவலைகள் கண்ணீர் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் அனைவரும் அப்பா ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்தோங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ள அப்பா பரலோக ராஜ்யத்திற்கு அவகாசங்களை மாற எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக. இவனத்தை இயேசு மூலம் கேட்கிறோம் ஜோட நல்ல பிதாவே, ஆமென்.